மெனக்கெட்டு செஞ்சுருக்கோம். அதை மக்களுக்கு கொண்டு போய் நீங்கள் நல்லா சேர்த்துட்டீங்கன்னா அது மட்டும் போதும். உங்களோட என்ன ஒப்பீனியன், எதர் இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன இருந்தாலும் நீங்கள் போடுங்க. அதுவே எங்களுக்கு அது போதும். நாங்கள் இங்கே வந்து எங்களை வந்து மிகைப்படுத்தி இது மாதிரி போடுங்க அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. நாங்கள் என்ன கொடுத்தோமோ உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதுங்க. எழுதிட்டு மக்கள்கிட்ட அதை போய் சேர்ந்தா அது மட்டும் போதும். அவ்வளோதான். எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் எல்லாரும் தான் எங்களை மேலே கை குத்து மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நன்றி கண்ணா. வந்திருக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் மனிதர்கள் படம் குழு சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 வருட பயணம். இன்னைக்கு தான் என்னோட முதல் மேடை இது. ஒரு 10 வருஷம் கழிச்சு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு நண்பர் இயக்குனருமான ராமேந்திராவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இது என்னோட முதல் படம் இல்லையா. ஸோ பெருசாக இது எனக்கு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதில் முதல் மனிதராக நிறைய மனிதர்கள் இருக்காங்க நன்றி சொல்கிறதுக்கு. ஸோ அதில் முதல் மனிதராக நண்பர் சோமசேகர்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் இந்த மனிதர்கள் படக்குழுக்கும் உள்ளே வந்தது, இத்தனை மனிதர்களையும் சந்தித்தது. ஸோ கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ், அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. வணக்கம். என் பேர் வினோதன். நான் இதில் மனோ அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நர்வஸாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எதுக்கும் நான் அது மாதிரி ஸ்டேஜ் ஏறி எதுக்கும் பேசினதில்லை. ஸோ ஏதாவது பேச தெரியாமல் பேசிட்டு நான் மன்னிச்சிருக்கேன். ஸோ என்னோட ஜேர்னி ரொம்ப ஒரு காலேஜ் ஷார்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு சினி இண்டஸ்ட்ரியிலே ஏடிங் ஒரு வேற டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணி எங்கள் அப்பா மூலியமாக ஒரு ரேண்டமான ஒரு கான்டாக்ட், அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அங்கேருந்து வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அண்ட் அபிஷேக், அவர் மூலியமாக தான் எனக்கு இங்கே கனெக்ட் ஆச்சு. ராமேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் படம் பண்ணுறாரு, நீங்கள் போய் ஆடிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஒரு பீப்புளோட கனெக்ஷன் எங்கேயோ இருந்து ஆரம்பிச்சு எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி யார் மூலியமா எங்கேயோ சான்ஸ் எடுத்துட்டு இருந்த டைம்ல யார் மூலியமா எங்கேயோ இருந்து கனெக்ட் பண்ணி வந்த இடம் தான் இது. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு லீட் கேரக்டர் நடிக்கிறதுல. ஸோ எனக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல அரௌண்ட் என்னை நம்பி எனக்கு கொடுத்த ஸ்பேஸ்ல நான் என்ன ஒர்க் பண்ண முடியுன்றத எனக்கு நான் ஹானஸ்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஹானஸ்டான ஒர்க்கை நீங்க நிஜமா நம்பி பண்ணீங்கன்னா எவ்வளவு தூரம் அது எங்க வரும் தானா நடக்குமோ அது நடந்தது தான் இது. ஸோ நான் இங்க நின்று பேசுறேன் அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், எங்க ப்ரொடியூசர்ஸ், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க தான் காரணம். ஸோ அவங்களுக்கு முதல்ல தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களால தான் நான் இவ்வளோ நாளாக சஸ்டெயின் பண்ணி சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது பண்ணுவான் எப்பயாவது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்லலாம். ஸோ நாளைக்கு ரிலீஸ். ஸோ மக்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே எப்படி பண்ணியிருக்கோம், இந்த படத்தை நிஜமாவே கொண்டாடுவாங்க, எல்லாமே அது அவங்க கையில் தான் இருக்கு. ஆல்சோ ப்ரெசன்ட் மீடியா உங்கள் கையிலையும் இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் அர்ஜுன் தேவ். எப்போவுமே நாங்கள் யூஸ்வலாக ஆடியோ லான்ச் இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அந்த சைட்லேருந்து இந்த பக்கம் பார்த்து இத்தனை வருஷமாக போயிடுச்சு. முதல் தடவை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. நான் 2012 சினிமாவுக்கு வரணும்னு நினச்ச போது என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பண்ணி ஏதாவது உன்னால் பண்ண முடியும்னு எங்கள் அப்பா என்னை நம்பினார். அந்த நம்பிக்கையை என்னை இன்ன வரைக்கும் இங்கே கொண்டு வந்து என்னை நிறுத்தியிருக்கு. ஸோ என்னை நம்பின எங்கள் அப்பாவுக்கும் என் ஃபேமிலிக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ண அபிஷேக், அவர் மூலிமா தான் எனக்கு ராமோட கான்டாக்ட் கிடச்சிது. அவர் தான் ஆடிஷன் பண்ணுறாரு, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொல்லலைன்னா என்னால் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். என்னை நம்பி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தீபன்ற கேரக்டர் உன்னால் பண்ண முடியும் நம்பின ராமுக்கும், அப்புறம் ப்ரொடியூசர் சாம்பசிவம் அண்ணாக்கும் பிரசாத் அண்ணாக்கும் என்னோட நன்றி. படம் ஒரு 20 நாள் ரிஹர்சல் பண்ணோம். ரிஹர்சல் பண்ணும்போது படத்தில் என்னென்ன சம்பவங்கள் வந்ததோ அதெல்லாம் எங்களுக்கு ரிஹர்சல்லே நடக்க ஆரம்பிச்சது. கார் டயர் பஞ்சர் ஆகும், பெட்ரோல் இல்லாமல் நிற்கும், போலீஸ்கிட்ட நைட்டில் வெளில போகும்போது மச்சான் போலீஸ்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முக்கியமான சம்பவம் நடக்கலை, அதுக்கு அப்புறம் நடந்த எல்லா சம்பவங்களும் நடந்தது.
ஸோ இந்த மாதிரி ஒரு 20 நாள் ஒரு ஃபேமிலியாகவே ஒரே வீட்டில் இருந்து நாங்கள் எங்கே படுத்திருக்கோமோ அது பக்கத்தில் தான் ப்ரொடியூசரும் படுத்திருப்பாரு. நாங்கள் எல்லாருமே தரையில் தான் படுப்போம். ஒருத்தரை தாண்டி போகும்போது அது ப்ரொடியூசரா அப்படின்லாம் இருக்காது. ஸோ எந்த ஒரு பார்ஷாலிட்டி இல்லாமல் எங்களை ஒரு ஃபேமிலியாக பார்த்துக்கிட்டதுக்கும் ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கும் இந்த டீமுக்கு என்னோட தேங்க்ஸ். படம் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியனா வந்து சில படங்கள் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த படம் அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நான் தான் இந்த டீம்ல மலையாளி ஒருத்தர். என்னோட டீம் மட்டும்தான் மலையாளி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்க நிக்கிறதுக்கு. என்னன்னா இது என்னோட காலேஜ். நான் இங்கதான் எல்வி பிரசாத்ல தான் நான் சினிமாட்டோகிராஃபி படிச்சு இங்கதான் அவார்டெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இங்க மேடையில சேம் மேடையில வந்து இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த படம் இப்படி அச்சீவ் பண்ணதுக்கு. ராம் வந்து கதை சொல்லும் போது இப்படிதான் இருந்தது. நான் இப்படிதான் படம் பார்த்தேன். நீங்க எல்லாரும் படம் பார்த்திருப்பேன். நான் இப்படிதான் ராம் என்கிட்ட வந்து கதை சொல்லியிருந்தோம். அதை அப்படியே வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப உங்களுக்கே தெரியும், ஒரு நைட்டு காரு, அந்த கார் மூவிங்ல இருக்கு, 6 பேர் இருக்கு. ஸோ அதை அச்சீவ் பண்ணதுக்கு அதோட பேக்ல வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெரிமெண்டா நிறைய பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்த நைட்டு பாதியும் வந்து அது டே லைட்ல ஷூட் பண்ணியிருந்தோம், டே 4 நைட் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணதுக்கு வந்து நிறைய ரிசர்ச்சுகள் தேவைப்பட்டிருந்தது. அதுக்கெல்லாம் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணா இந்த ப்ரொடக்ஷன், ராம, பிரசானா எல்லாருக்கும் வந்து என்னன்னா எனக்கு வந்து பாடி ஆஃப் ஒர்க் இல்லவே இல்லை. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ நம்பினாரு, எல்லாரும் கூட இருந்தாரு. ஸோ அப்படியே நாங்க எல்லாமே சேர்ந்து அச்சீவ் பண்ணி இது வரைக்கும் எடுத்துட்டு வந்தோம். ஸோ நீங்க எல்லாரும் தான் இதை ப்ரமோட் பண்ணி மக்களுக்கு இதை எடுத்துட்டு போனோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள் என்னோட முதல் படம். நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.